கிளம்புனா அது வேஸ்ட்டாக போயிடும். இல்லை லைட்டில் ஒன்றுமே போடாமல் இருக்குதுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யோ நீ போயிடுவியா போடுறது ஸ்கேம்லரியா? ஹெல்மெட், பாலக்காவா, பூட், பேண்ட் ப்ராப்பராக இருக்கும். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த சைடு மிஸ்டம், அந்த சைடு பாருங்கள் அவ்வளோ அழகான சன்ரைஸு. எவ்வளோ வண்டி பாருங்கள், யாரும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மணி கரெக்டாக காலங்காத்தால் 5 மணி ஆச்சு. இன்றைக்கி நம்ம ரைடிங் கம்யூனிட்டிலேருந்து ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். ஓம் நமச்சிவாய போகலாம். லாஸ்ட்டாக டைம் தடா போனோம். இந்த டைம் வந்து நம்ம ரைடிங் கம்யூனிட்டிலேருந்து பூண்டி டேம் போகிறோம். சாமி வாப்பா போகலாம். ஆக்சுவலி அதில் நம்ம பைக் அலோடா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து ஆஃப் ரோடு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸ்கேம்னர் பைக்ஸ் மட்டும் வெல்கம் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா, ஒருவேளை நம்ம பைக் ஆஃப் ரோடு பண்ணாதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அவங்க இன்வைட் பண்ணதே ஸ்கேம்னர் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சரி நம்மளும் போய் பார்ப்போம். சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட பைக் ஆஃப் ரோடிங் கடை எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். நானும் இதை பெருசாக ஆஃப் ரோடிங் பண்ணது இருந்தேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். தடா போனப்போ கொஞ்சமாக ஒரு ஆஃப் ரோடிங் இருந்தது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு வந்து ஹெவியே இல்லை. சரி நம்மளும் போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறக்காக தான் கிளம்பிட்டோம். அங்கே போனால் தெரிஞ்சிடும். ஓ இன்னொரு ரைடு போகிறார், KTM ரைடு. சே சண்டே ஆனாலே பாருங்கள் ரைடர்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஒரே அதான் சொல்லுவாங்களா, ஒரே டிஎன்ஏடா, ஒரே ரத்தம்டா அப்படிம்பாங்களா. நல்லா ஒரே கேக். இந்த டைம் தாங்க சென்னை நல்லாயிருக்கு. வெயிலில் அப்படியே கொஞ்சமாக சில்லுன்னு அப்படியே பனி பெய்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கு. நம்ம பைக் அலோவ் பண்ணணுங்க. அலோவ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பினா அது வேஸ்ட்டாக போயிடும், மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அவங்க ஏதோ ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நம்ம பைக் என்ன ஆஃப் ரோடெல்லாம் போகாத என்ன, ட்ரை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதனால தான் நானும் சரி ஓகே கிளம்பிட்டேன். இவங்க வந்து ரெகுலராகவே ட்ரைம்ப்லேருந்து பொதுவாகவே எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போய்ட்டு பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோரூம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 100 to 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே ஏதோ ஒரு காஃபேவோ இல்லை அங்கே ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல்லையோ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து இவங்களுக்கு ரெகுலராகவே இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ரைடிங் கம்யூனிட்டியில் எப்படி மெர்ஜ் ஆகுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ அப்போ கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். அதாவது மொத்தம் ட்ரைம்ப்புக்கு வந்து 2-3 டீலர்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று கியூராஜ், இன்னும் 2-3 டீலர்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் எந்த ட்ரைம் ஷோரூம் இருக்கோ அந்த ஷோரூம் விசிட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணுற ரைடில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னாலே போதும். அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. அதில் தான் கம்யூனிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. மகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவறை. பாஸ் இது சாப்பிட்ற இடம் தானே பாஸ்? கரெக்ட். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அதில் அவங்க போகிற என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த வீக் எங்கே பிளான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதிலே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரைம்பில் நீங்கள் ட்ரைம் பண்ணலை, நீங்கள் ரைடிங் கம்யூனிட்டியில் நீங்கள் போகிறனாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் ஜாக்கெட் வேணும். போய் ஜாக்கெட்டை காட்டிட்டு வா. யார் ஜாக்கெட்டை? அப்புறம் ப்ராப்பர் ஒரு க்ளவுஸு, ஒரு பூட்டு, ஒரு டெனிம் ஜீன் வேணும். அப்படி இல்லாட்டி ஒரு நீங்கள் ரைடிங் கீர்ஸ் பேண்ட்லாம் வச்சுருந்தீங்க, ரைடிங் பேண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க சேஃப்டி பர்பஸ் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு இடத்துல போகிறாங்க. இன்கேஸ் வந்து யாருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க பதில் சொல்ல முடியாது தான். அதனால் இவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டோட சேஃப்டி நார்ம்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைங்க T4 வந்திருக்கு. அப்போ இது மட்டும் இல்லை, நம்ம போகலாம் தான் நினைக்கிறேன். ஷோரூம் வந்தாச்சு. ஷோரூமில் இப்போ ரெகுலர் லைட்லாம் போட்டு கலக்கலாக இருக்கோ, இந்த மாதிரி ஒன்றே காணும். இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. ஹாய் ப்ரோ, வணக்கம்.
என்ன லைட்டில் ஒன்றுமே போடாமல் இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ப்ரோ. என்ன லைட்டில் ஒன்றுமே போடாமல் இருக்கீங்க? வெளிச்சத்தில் இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். நான் பயந்துட்டேன். வேறு ஏதாவது ஷோரூம் இருக்குதாட்டு இருக்குது, நம்ம தான் மாற்றி பார்த்துட்டப்ப அப்படின்னு நினச்சேன். We are heading to Monty Dam via some places at road and some places off road. So Mr. Bipin is here. He will guide us through the ride and he will guide us. We start from here with another 30. அவரோட டைம் ஸ்பீட் ஃபோனில் ட்ரை பண்ணலான்ட்டாங்க, பட் நாட் ஷுர். சேஸ் வந்து நம்ம ஸ்கேம்லரில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், நம்மளதில் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்து சேஃபாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சரி, நம்மளை இன்கேஸ் ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லாத்தோட பைக் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த மங்கள வாத்தியம் சொல்லுவாங்களே, அது எப்படி ஆரம்பிக்குது. மங்கள வாத்தியமாக்கி ஓகே, இப்படி தான் போவாங்க சார். ஓகே, ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. ரூட்டு இருந்தில்லை, பின்னாடி தான் போனோம். இந்த ரூட்டில் இவங்க போகிறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேது. நிறையா ரைடர்ஸ் வந்து ஃப்ரெண்டில் தனியாக போகிறக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிலேருந்து ரைட் போய் போகிறாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருவாங்க. என்ன அழுத்திட்டார் அண்ணா ஒரு அழுத்து. ஆமாம், மெதுவாக போவோம், எந்த அவசரமும் இல்லை. மெதுவாக பொறுமையாகவே போவோம். எதுக்கு நம்ம அழுத்தணுங்கிறேன் நான். நம்ம எல்லாருமே தப்பாக வந்துட்டோம். நம்ம போக வேண்டியது வந்து பிரிட்ஜுக்கு மேலே தான், ஆனால் கீழே வந்துட்டோம். சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க. திரும்ப வருங்க ஒவ்வொரு வண்டியா. நான் மேலே ஒரு 2-3 பேர் போனாங்க, பார்த்தேன். நமக்கு கரெக்டாக தெரில அது நம்ம கேங்கா இல்லையான்னு. ஏன்னா மணி வந்து 6:20 6:30 ஆச்சு. ஆல்ரெடி டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஏர்லி மார்னிங் கிளம்புனா அவங்க போனால் தட்டியே தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இப்போ தெரியல. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கைட் பண்ணுவாங்க, எந்த ரூட்டு மிஸ் ஆனினாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அப்பப்போ வந்து எல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு வந்து ஒருத்தர் 2 பேர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார், கரெக்டாக எல்லாம் வர்றாங்களா இல்லையா அப்படின்னு. ஆனால் நல்லா இருக்குங்க எல்லா வண்டியும் ஒரே மாதிரி. நம்ம லாஸ்ட் டைம் தடா போகும்போது எப்படி இருந்தது அதே மாதிரி ஒரே மாதிரி எல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருக்குது எல்லாம் வர வண்டி. இவங்க ஆஃப் ரோடு போய் தான் ஆஃப் ரோடு போடணும், ஆனால் சென்னை ரோடு இருக்கிறதே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஹைவே ரீச் ஆனோம். பூண்டி டேம் இது வரைக்கும் நானும் போனதுதான். ஆனால் மேப்பில் போய் பார்த்தா 50-60 கிலோமீட்டர் தான் இருக்குது, சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நானும் போனது ஒரு வண்டி போது பாருங்க. இங்கேயும் 4 வண்டியா, பின்னாடி ஒரு 6 வண்டி வருது. சரி, நல்லா இருக்குது கேட்ட மாதிரி போகிறதுக்கு. எல்லாம் நம்ம பசங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வச்சு பாரு இங்கேயோ கிளப்பிட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாருமே யாருமே சர்ப்ரைஸாக ஃபண்டு வச்சு செலவு பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே வந்து லோன் போட்டு தான் பைக் வாங்குறாங்க, ஒரு சிலர் ரெடி கேஷில் வாங்குறாங்க. இது வந்து அந்த ரைடிங் ஜாக்கெட்டு, பூட்டு, க்ளவுவெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு இவங்க பாரு காசு வச்சுட்டு சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. வாரத்தில் 6 நாள் நம்ம மாங்குன்னு உழைக்கிறோம் கம்பெனிக்காக. ஒரு நாள் நமக்காக நம்ம பிடிச்ச இடத்துல பைக்கில் பெட்ரோல் போட்டு நிம்மதியாக போயிட்டு வரதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நீ இவ்வளோ தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. எல்லாருமே ப்ரொஃபஷனலாக பார்த்திங்கன்னா ஜாக்கெட், க்ளவ், ஹெல்மெட், பாலக்காவா, பூட், பேண்ட் ப்ராப்பராக இருப்பாங்க.
ரைடிங் கம்யூனிட்டியில் போகிறது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஓகே, வீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல. 7 o'clock ஆச்சு. பட் ஆனால் இன்னுமே அந்த மிஸ்ட் நல்லாவே தெரியுது. சிட்டிக்குள்ளே அந்தளவுக்கு இல்லை, சிட்டி விட்டு அவுட் வந்துட்டோம்ல நல்லாவே. இப்போ நான் சூப்பராகவே தெரியுது பாருங்க, நல்லா அப்படி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சைடு மிஸ்டம், அந்த சைடு பாருங்கள் அவ்வளோ அழகான சன்ரைஸு, செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. புத்தம் புது காலை பொன்னிற வேளை. ஓ, இந்த லெஃப்ட், இந்த ஆஃப் ரோடிங்கா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யோ, நீ போயிடுவியா? அவனோட ஸ்கேம்லரியா எழுதிட்டு போயிடும். நாங்களாம் என்னையா பண்ணுறது? அப்படியே போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? எல்லாம் ஸ்கேம்லராக வருது. ஸ்பீட் போல்ட்டா தாக்குவாடா?